இந்த வீட்டில் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இந்த வீட்டிலன்னு பிரச்சனை ஆரம்பித்ததே உங்கள் பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சதான். அதான் 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 நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பே அப்படின்னு தங்கராஜ் சொல்லிக்கிட்டே ராமமூர்த்தியும் காஞ்சனாவையும் பார்க்க, ஆனால் உங்கள் பொண்ணு பண்ணதை தப்பே இல்லைன்ற மாதிரி எப்படி உங்களால் இங்கே வந்து என்ன பேச முடியுது? இந்த வீட்டுக்கு உங்கள் பொண்ணு மருமகளாக வர்றதுக்கு முன்னாடி இந்த மலர் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து 6 வருஷம் ஆகுது. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனைன்னு நானும் இங்கே வந்து நின்னதே கிடையாது. இதோ ரேவதி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவளும் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்துலேயும் வந்தது கிடையாது. இதோ இருக்காங்களே என் அத்தையும் மாமாவும், இவங்ககிட்ட கூட இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்ததே கிடையாது. ஆனால் உங்கள் பொண்ணு மட்டும் எதை பண்ணாலும் குத்தம், எதை பண்ணாலும் பிரச்சனை. எப்படிலாம் உங்கள் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிங்களோ தெரியல ராமமூர்த்தி அப்படின்னு அங்கே தங்கராஜு சொல்ல, இந்த கேட்ட ரேவதியும் நமக்கு தானே தெரியும், இங்கே மதி மாதிரியான தைரியம் நமக்கு இருந்திருந்தா நாமளும் என்னைக்கும் கேள்வி கேட்டிருந்திருக்கலான்னு ரேவதி தன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் எங்கள் ராமமூர்த்தியும் சொல்கிறாங்க, இல்லை சார் என் பொண்ணு பண்ணது தப்புனா அப்போ இங்கே மாப்பிள்ளை பண்ணதும் தப்பு தான். மாப்பிள்ளை என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி சமாளிச்சுருந்துருக்கணும்னு சொல்ல, ஒரு ஆம்பளை எத்தனை நாளைக்கு தான் அமைதியாகவே இருப்பான்? பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு அவனுக்கும் ஒரு ஆசை இருக்காதா? வரவங்க போகிறவங்கன்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? கல்யாணம் ஆன 2 மாதத்துக்கு அப்புறமே குழந்தைய பற்றி தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இவங்க இன்னும் வாழ்க்கையை தொடங்காமல் இருந்தால் இவன் என்ன யாருக்கு என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு அங்கே தங்கராஜு சொல்ல, சார் இந்த கல்யாணம் நடந்த விதம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்ல, இப்போ என்ன நடந்து போச்சு? இப்போ எங்கள் மாப்பிள்ளை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டிங்களா? என்ன மாப்பிள்ளை இதெல்லான்னு அங்கே நின்றுட்டு இருக்க ராஜலக்ஷ்மி சொல்ல, இங்கே பாருங்கம்மா, எனக்கும் ஒன்றும் என் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு பையனுக்கு கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. வீடு தேடி வந்து இங்கே தங்கராஜு சார் மிரட்டினதுனால்தான் என் பொண்ணை வேறு வழி இல்லாமல் உங்கள் வீட்டு பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அதுதான் நடந்தது. இல்லைனா இந்நேரம் என் பொண்ணு அவள் வேலை உண்டு நின்றுருப்பான். இல்லைனா அவளுக்கு ஏன் இந்த வாழ்க்கையும் கிடச்சிருக்க போது இந்த நிலைமையை வந்திருக்க போகுது. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டோட கல்யாணம் நின்று போச்சு, இங்கே மரியாதை யார் முன்னாடியும் கெட்டுப்படக்கூடாதுன்றதுக்காக திடீர்னு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க. நைட்டோட நைட்டாக எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று எல்லாரையும் மிரட்டுவீங்க. அதனால் ஒரு கல்யாணத்தையும் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கள் மேலே தான் தப்புன்னு சொன்னால் என்னமா அர்த்தம் அப்படின்னு அங்கே ராமமூர்த்தியும் கேட்குறாங்க. இதை கேட்டதும் இங்கே ராஜலக்ஷ்மி ராகவனும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்க, ராமமூர்த்தி அப்படின்னு தங்கராஜு கத்த, இப்போ எதுக்கு கத்துறீங்கன்னு அங்கே அழகுமதியும் கேட்குறாங்க. ஏய் என் மாமாவே நீ எதிர்த்து பேசுவியா? பத்தாத்துக்கு உன் அம்மாவை அப்பாவே பேச சொல்லி வேற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, உண்மையை யார் வேணாலும் பேசலாம், அவங்க ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னாங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? கல்யாணத்துக்கு அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா? எல்லார் முன்னாடியும் என்னால் இவ கழுத்தில் தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு போயிருந்துருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதனால இங்கே கல்யாணம் நடந்தே தீரணும் உங்கள் மாமா சொன்னதுனால நீங்கள் தாலியும் கட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நான் நடந்துக்கவும் செய்யணுமா? அதுக்கு வேறு ஆளை பாருங்க அப்படின்னு அங்கே அழகுமதியை சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னங்க பேச்சு? வாங்க நம்ம அழகுமதியை கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, கூட்டிகிட்டு போங்க, நாங்களும் இங்கே இவளை இங்கே வச்சு சாப்பாடு போடணுன்றதுக்காகலாம் உங்களை வரவழைச்சு பேசுகிறதுக்காக வரலன்னு சொல்ல, அத்தை மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராமமூர்த்தி உங்கள் பொண்ணு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. பத்தாத்துக்கு உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறது அதை விட பெரிய தப்பு. குடும்பமாகவே வந்துட்டீங்க, குடும்பமாகவே மன்னிப்பும் கேளுங்க அப்படி நாங்கள் ராமமூர்த்தியை பார்த்தோம், அங்கே அழகுமதியை பார்த்தோம் சொல்ல, நானே எங்கள் அப்பாவும் அம்மாவும் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அப்படி மன்னிப்பு கேட்கணும்னா முதல்ல இதோ உட்கார்ந்துருக்காரே இவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். தப்பாக பேசினதுக்கும் என் மேலே அடித்ததுக்கும் இவரை வந்துட்டு பேச சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு வேணும்னா நான் மன்னிப்பு கேட்குறதா வேண்டாமான்றதை பற்றி யோசிக்கிறேன்னு அழகுமதியும் சொல்ல, மாப்பிள்ளை இவைக்கிட்டெல்லாம் பேசி எதையுமே பண்ண முடியாது, பேசாமல் நீங்கள் நம்ம சுரேஷ்கிட்ட சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, தாராளமாக பேசுங்க, பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு அவங்களும் கேட்பாங்க, எங்ககிட்ட எல்லா விதமான கேள்விக்கும் பதிலும் இருக்குது, நாங்களும் அதை தெளிவாக சொல்லுவோன்னு அங்கே அழகுமதி சொன்ன உடனேயே
ராஜலக்ஷ்மியும் ராகவனும் அப்படியே வாயடைச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நான் வந்து நின்னதே இல்லை. கடைசியில் எதுக்குமா ஒன்றும் இல்லாத பிரச்சனையை இப்படி ஊதி ஊதி பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கேன், உன்னால் கொஞ்சம் நேரம் கூட அமைதியாகவே இருக்க முடியாதுன்னு சொல்ல, என்னடி மாப்பிள்ளைக்கிட்ட எங்களை பற்றி தப்பாக பேசின மாதிரி இப்போ வந்திருக்கவங்க முன்னாடி எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ரேவதியை பார்த்து கேட்க, ரேவதி கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு அங்கே தங்கராஜ் சொல்ல, இல்லைங்க இது சுரேஷோடைய வாழ்க்கை, நான் என்னால் அமைதியாக இருக்க முடியாது, என் தம்பியோட வாழ்க்கை எப்படியே போகட்டும்னா என்னால் அமைதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன ரேவதி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, அம்மா கொஞ்சம் நிறுத்துமா, சும்மா சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதே உன்னால் மட்டும்தாம்மா. நீ ஏமா அப்படி இருக்க, நீ அந்த காலத்து ஆளு மாதிரி தான் இருக்க, இப்போவும் அப்படி தான் இருக்க. ஆமாம் ஒன்றா கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்க இங்கே டைம் எடுத்துக்கிட்டா தான் என்ன, அதுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் என்ன அவசரம்? ஏண்டா சுரேஷ், உங்ககிட்ட யார்டா சொன்னது இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ண சொல்லி? சும்மாவே இருக்க முடியாதுடா. அப்படியே அந்த வீட்டுக்கு வந்திருந்தப்போ இவர் சொல்லி தான் அதெல்லாம் செஞ்சேன், இப்போவும் இவர் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கேட்க, இல்லைக்கா நீ எனக்கா என்ன திட்டுறேன்னு அங்கே ரேவதியை பார்த்து சுரேஷ் கேட்குறாங்க. பின்ன ஒன்றை திட்டாமல் யார் என்ன சொன்னாலும் உனக்குன்னு சொந்தமாக புத்தி இருக்குல்ல, யோசிக்க தோணாதா? இங்கே மதி என்ன நிலைமையில் இருக்கா, என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு எதுவுமே புரியாமல் உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கணும்னு நினச்சா அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக நடந்துக்கணுமா? இங்கே பாருடா சுரேஷ், இங்கே வீட்டில் இருக்கவங்க மாதிரியெல்லாம் மதி இல்லை, மதிக்கு தைரியம் ஜாஸ்தி, எதை எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பேசணுன்றது நல்லா தெரியும். எனக்கும் அவளை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை அப்பாவே பார்க்க, ரேவதி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தங்கராஜ் சொல்ல, ரேவதி என்ன தப்பாக பேசிட்டு? ரேவதி சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கு. நானும் இத்தனை விஷயத்தில் மலரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் அவளை கை நீட்டி அடித்ததில்ல, அதே மாதிரி தான் இந்த வீட்லேயே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி சுரேஷ் எல்லாரும் முன்னாடியும் மதியை கை நீட்டி அடித்தது ரொம்ப தப்பு தானே? அதுக்கு சுரேஷ் தான் இங்கே வந்திருக்கவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க பொண்ணை அவங்க காயப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சுரேஷ் மன்னிப்பு கேட்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணாலும் இல்லை தப்பே பண்ணலைன்னாலும் வீட்டில் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு மன்னிப்பு கேட்க வைப்பீங்களே. இன்றைக்கி உங்கள் மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ளை சுரேஷ் தப்பு பண்ணியிருக்கான். அப்போ அந்த சுரேஷை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு அங்கே தங்கராஜை பார்த்து பாக்கியராஜ் கேட்க, என்னடா பாக்கியராஜ் என்ன பேசி இருக்குன்னு சொல்லாமா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரேவதியும் பாக்யராஜும் இங்கே அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண ராகவனும் ராஜலக்ஷ்மியும் அப்படியே நிற்கிறாங்க. இங்கே நின்றுகிட்டு இருக்க சுரேஷ் வந்துட்டு, என்னால் எல்லாம் இவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது மாமா, இவளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து எல்லா ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கவும் செய்கிறாங்க. இப்போ சந்தோஷமா உனக்கு? இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல எல்லாரையும் பிரிச்சுட்டேன்ல, அண்ணன் தம்பி அக்கா தம்பின்னு எல்லாரையும் பிரிச்சுட்டேன்ல, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது, யாரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்கே வரல, என்னை என் குடும்பத்திலேருந்து பிரித்ததே நீங்கள் தானே, உங்கள் குடும்பமான உங்கள் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் நடந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை நான் மற்றவங்களுக்காக வாழ முடியாது, நான் எனக்காக தான் வாழ முடியும் அப்படின்னு அழகுமதியை சொல்ல, மதி இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாமான்னு சொல்ல, ராமமூர்த்தி அப்படின்னு அங்கே வேகமாக தங்கராஜ் கத்த, சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நிற்க முடியாது. ஏன்னா இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது என்னோட பொண்ணு. என் பொண்ணு என் வீட்டில் இருந்தாலும் ராணி மாதிரி இருப்பான், அவளை நாங்கள் நல்லாவே பார்த்துப்போம், நீ கிளம்பு மதி அப்படின்னு அழகுமதியை கூப்பிடவும் செய்கிறாங்க. ராகவனும் அந்த காஞ்சனாவும் ராமமூர்த்தியும். ராகவன் ராஜலக்ஷ்மி வாயடிச்சு போய் நிற்க பாக்யராஜும் ரேவதியும் ஓடி வந்து, மதி கொஞ்சம் நீ பொறுமையாக இருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ரேவதியோட்டே சொல்கிறாங்க, இல்லைண்ணே அவள் போகட்டும், ஏன்னா இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ஏன் மாப்பா வந்ததில்லை. ஆனால் அழகுமதிக்கு அப்படிப்பட்டவங்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு அம்மாவும் அப்பாவும் கிடைக்க ஒவ்வொரு பொண்ணுமே கொடுத்து வச்சுருந்துருக்கணும். நீ கிளம்பு மதி, என் தம்பியாக இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு தான், அவன் செஞ்ச தப்பை நீ நியாயப்படுத்த விரும்பவும் இல்லை. அதே மாதிரி எங்கள் குடும்ப கௌரவம் இனிமேல் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயந்து உன்னை இந்த வீட்டில் இருக்க வச்சு கஷ்டப்படுத்தவும் விரும்பலை. நீ கிளம்பு மாமதி அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க தங்கராஜுக்கு முன்னாடியே. தங்கராஜ் இதனால் அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க.